சொல்கிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்ட நான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிலிருந்து நமக்கு நல்லா ஒன்று தெளிவாக தெரியுது. ஸ்தோத்திரம், ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளும் கர்த்தர் நிமித்தம் நாம் கட்டுண்டிருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருந்த கட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவிழ்த்து அவர், ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை இப்பொழுது ஒரு புதிய கட்டினால் அவர் கட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கட்டு என்ன, ஆமென், ஸ்தோத்திரம் என்பதை குறித்து தான் நாம் ஒரு சில காரியங்களை போன வாரத்தில் கூட நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அந்த ஆதாரமான வசனத்தை ஒரு தடவை கூட எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்க. எபேசியர் 4 அதனுடைய 1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நான் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்ட, ஆமென், பவுல் சபைக்கு எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது, ஆமென், அவர் கட்டுண்டது போலவே, ஆமென், நாமும் ஒரு புதிய ஒரு கட்டினால் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த கட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், முதலாவது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த கட்டு என்ன அப்படின்னு சொன்னா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி முதலாவது நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அழைப்பு என்ன அப்போ, ஆமென், ஸ்தோத்திரம், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழைப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய அழைப்பு என்ன, ஆமென், நம்மளை அழைச்சவர் யாரு, எதற்காக நம்மை அழைத்தார் அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்படி கவனிக்கலன்னு சொன்னா எதுக்கு ரட்சிக்கப்பட்டோன்னே தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். எதுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தாரு, எங்க போயிட்டு இருக்கோம், வாரோம், எதுக்கு ஜீவிக்கிறோம், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, ஆமென், ஒண்ணுமே தெரியாம ஏதோ ஆண்டவர் ஆராதிக்கிறோம், சபைக்கு போறோம் வாரோம், அவ்வளவுதான். ஆமென். மற்றபடி எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் இல்லாதபடிக்கு வாழ்கிற ஒரு அனுபவம் தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கவில்லை. நம்முடைய, ஆமென், ஸ்தோத்திரம், கட்டு அழைப்பு உள்ள கட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, நமக்கு ஒரு கிரமம் உண்டு, நமக்கு ஒரு தேவனுடைய திட்டம் உண்டு, ஒரு தேவனுடைய தரிசனம் உண்டு. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்னு பார்த்து அதற்கு பாத்திரவான்களாய் நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பு எல்லாருக்கும் மேல இருக்கு, கரெக்ட் தான். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பேர் சொல்லி அழைத்தாரோ, அல்லேலூயா, என்னைக்கு ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார் நீங்க கேட்கலாம். என்னைக்கு என் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டாரு, ஆமென், ஸ்தோத்திரம். என்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டீர்களோ, அல்லேலூயா, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டதோ, இந்த ரட்சிப்பை அடையும்படிக்கு என்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்பட்டதோ, என்னைக்கு இந்த சுவிசேஷம் உங்கள் செவிகளில் அடையும்படிக்கு உங்கள் செவிகள் திறக்கப்பட்டதோ, அந்த நாள் தான் இயேசு உங்களை பேர் சொல்லி அழைத்த நாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தனிப்பட்ட பேரை சொல்லித்தான் உங்களை மகளே அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லி உங்களை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது ஆண்டவர் உங்களை அழைத்த நாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை அறிந்தீங்க இல்லையா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்த அந்த நாள், ஆண்டுடைய சத்தம் உங்களில் தொனித்த நாள், ஆண்டுடைய அழைப்பு உங்களுக்குள்ள பிரவேசித்த நாள். அல்லேலூயா. ஆகையினால அழைக்கப்பட்டது ஓகே, அழைக்கப்பட்டது நல்லதுதான். ஆனா அழைக்கப்பட்டதுனால பரலோக ராஜ்யத்துக்கு பேர் ஸ்தோத்திரம் நினைச்சிடக்கூடாது. அழைக்கப்பட்டுட்டேன் அதனால பிரச்சனை இல்லை, சபைக்குள்ள வந்துட்டேன், ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், வசனம் தியானிச்சுட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆமென், ஸ்தோத்திரம், அதனால பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி யாரும் கற்பனை கண்டுற கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தோம், பாவத்துல உழன்று கிடந்தோம். ஆமென், ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமாவா இல்லையா? ஆண்டவரை தான் ஆராதிச்சோம், இயேசுன்னு தான் சொன்னோம். அல்லேலூயா, இயேசுன்னு சொன்னோம். ஆனா இயேசுக்கு நமக்கு என்ன இல்லாம இருந்துச்சு? சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. அப்படி இருந்த நம்மைத்தான் ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் அழைத்தார். அழைத்த மாத்திரத்தில் என்ன மாற்றம் நடந்துச்சு? ஒரு சில கேரக்டர் மாறிச்சு. அல்லேலூயா. ஒரு சில குணங்கள் மாறிச்சு, ஒரு சில சுவாபங்கள் மாறிச்சு, ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மாறிச்சு? ஆமென், அதுதான் அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பத்துல மாறின மாற்றம் கடைசி வரை இருக்கணும். அதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நிறைய இடத்துல இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த அந்த கர்த்தருக்குள் வைராக்கியம், அந்த ஜெபம், அந்த ஆராதனை, ஆண்டவருக்கு மேல இருந்த அந்த அன்பு, அந்த பாசம், ஆமென் ஸ்தோத்திரம் நாட்கள் செல்ல செல்ல தனிந்து போய் விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்புல இருந்து வழி விலகி போய் விடுகிறோம், அழைப்பிலிருந்து தடுமாறி போய் விடுகிறோம். அல்லேலூயா. ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவா சொல்லுதே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா அழைக்கப்பட்ட அழைப்புல ஆரம்பத்துல எப்படி இந்த விசுவாசி நல்லா இருந்துச்சோ அதே போல கடைசி வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அதே அனுபவத்தை காத்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பை இழந்துடக்கூடாது, தரிசனத்தை மறந்துடக்கூடாது. அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அழைப்புக்கு பாத்திரவானாய் கடைசி வரைக்கும் நடந்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படி நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கட்டு, முதல் கட்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி கட்டப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அதில் முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்படும்படி ஆமென் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்படும்படி நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க அழைப்பு என்னன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க அழைப்பு என்ன? முதல்ல இயேசு கிறிஸ்து உங்களில் என்ன பண்ணணும்? மகிமைப்படணும். ஆமென். பின்பு நீங்க அவரில் மகிமைப்படணும். இந்த பூமியில நாம் இருக்கிற காலங்களில் ஒன்று தான் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்? அது இயேசு கிறிஸ்து சொன்ன, அவர் உயிரோடு இருந்த நாட்களில் ஊழியம் செய்த நாட்கள் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஆமென் சொல்லுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்த நாட்களில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூமியில் மகிமைப்பட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிதாவை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணதில்லை? கண்டதில்லை, கண்ணால கண்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிதாவை பூமிக்கு வெளிப்படுத்த வந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னால், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் காண்கிறோம். பிதாவின் மகிமையை குமாரன் மூலமாய் காண்கிறோம். பிதா எப்படிப்பட்டவர், பிதா எப்படிப்பட்ட சுவாபம் உடையவர், அவருடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத ஸ்தோத்திரம் யார் மூலமா பார்த்தோம்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பார்த்தோம். அப்படின்னா இதுலேருந்து நமக்கு ஒன்று நல்லா தெரியுது. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஆமென் அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மில் அவர் மகிமைப்பட வேண்டும் இந்த பூமியில. அதுதான் நம்முடைய அழைப்பு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நாட்களில் பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மகிமைப்படுத்தினார். அவருக்குன்னு அவர் எதுவுமே செய்யல பாருங்க. எல்லாம் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம்னே சொல்லிட்டு இருந்தார். பாத்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவை மகிமைப்படுத்துவதே இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கமா இருந்துச்சு. தன் மூலமாய் தன்னை அவர் வெளிப்படுத்தவே இல்லை, சுயத்தை அவர் வெளிப்படுத்த. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆமென் ஒரு சில ஆசைகள் இருந்திருக்குமா? ஆமென். ஒரு மனுஷனா தானே வந்தாரு.
அல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் அவருக்கும் வெறுக்கமே வேண்டாம், இது வேண்டான்னு தோணி இருக்கும், இது வேணும் அப்படின்னு இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் அவருடைய ஆசை வெறுப்புகளுக்கு அவர் இடம் கொடாமல் முழுக்க 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 தன்னை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமென். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவின் உடன் பங்காளர்களா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளர்களா இருக்கிறோம் சொல்லி ரோமர்ல நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடன் பங்காளர்னா என்ன அர்த்தம்? பார்ட்னர்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் உடன் பங்காளர்கள் நம்ம. அப்போ ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை மகிமைப்படுத்தும்படி நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துறதையே பூமியில வாழ்ந்தாரோ, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேச்சில கூட பிதா மகிமைப்படுவார். ஆமென். ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகளையும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் பிதாவாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்ணுவார்? மகிமைப்பட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போலத்தான் நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு அழைக்கப்பட்டோமோ, அன்னையிலிருந்து நம் சுய சித்தம் செய்வதற்கு அல்ல, ஆமென், நம் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உங்கள் அண்டை அயலகத்தார், உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு பேசுகிறவர்கள், பழகிறவர்கள், காண்கிறவர்கள் எல்லார் மத்தியிலும் நீங்க அவரைத்தான் மகிமைப்படுத்தணும், நீங்க அவரைத்தான் உயர்த்தணும், நீங்க அவரைத்தான் நீங்க காண்பிக்கணும். அதான் மகிமைப்படுத்துறது. உங்க பேச்சிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். யார்ட்டையாவது ஆமென் ஸ்தோத்திரம் உங்க காரியத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொல்லணும், ஆமென் ஸ்தோத்திரம், இது கர்த்தருடைய கிருபையினால் வந்தது, இது கர்த்தரால் இது நடந்தது, இது கர்த்தரால் முடிந்தது, இது என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தான் ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் எல்லா காரியத்திலையும் பிதாவையே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தினார்னு சொன்னா, சீஷர்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சந்தேகம் வர்ற அளவுக்கு? பிதா வேற குமாரன் வேற போல அப்படிங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார். ஏன் அப்படி மகிமைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் பூமியில ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னை மகிமைப்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தாலும் அவர் பூமிக்கு வந்திருக்கிறது மனுஷ சாயல்ல வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? எப்படி வந்திருக்கிறார்? மனுஷ சாயல்ல வந்திருக்கிறார். மனுஷ சாயல்ல வந்திருக்கனால ஒரு மனுஷனா வந்திருக்கிறார்னு வைங்களேன். இப்போ அவர் தன் பேரையே தானே சொல்லிட்டு இருந்தா அது சுய பிரஸ்தாபமாய் மாறிவிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொன்னா அது பாவம், அது ஒரு பாவம். என்ன நான் மகிமைப்படுத்தினா, என்ன நான் பெருமை செஞ்சது நானா தான் இருக்கும், என் கையால தானே செய்யறேன். ஆமென். ஆனா ஸ்தோத்திரம் என்ன நான் சொல்லக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செஞ்சது அவர் தான். ஆனாலும் நான் அவர் எங்கேயுமே சொல்லல. எல்லா இடத்துலையும் யாரைத்தான் மகிமைப்படுத்துறாரு? பிதாவை. ஏன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம், நாம் இன்னொருத்தரை சொல்லும் போது நாம் அங்க என்ன பண்ணப்படுகிறோம்? ஸ்தோத்திரம், நம் பெருமை அங்க உயராது. அல்லேலூயா சொல்லுங்க. சுயம் அங்கே உயராது, சுயம் தாழ்த்தப்படும், கர்த்தர் உயர்த்தப்படுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஒரு வார்த்தை அடிக்கடி நிறைய பரிசுத்தவான்கள் சொல்றது உண்டு. ஆமென், நான் சிறுகவும் நீர் பெருகவும் சொல்லுவாங்க. நான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஏழையா போய் ஆமென் நான் பிச்சைக்காரனா போயிடணும், நீர் மகிமைப்படணும். அப்படி கர்த்தர் மகிமைப்படுவாராப்பா? நீ பிச்சைக்காரனா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? கர்த்தர் உன் மூலம் மகிமைப்படுவாரா? இல்ல. அல்ல, அது அப்படி சொல்லல. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நான் என்பது அந்த சுயம், நான் செய்தேன், என் பலன், என் திறமை, என் ஞானம், ஆமென் என் சாதுரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அது சாகணும். அதை வெளியே பேசவே கூடாது, என் பேரை பேசக்கூடாது, நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை கொண்டு செய்தார், கர்த்தர் செய்தார்னு சொல்லும்போது பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், நாம் அங்கே என்ன பண்ணுவோம்? சுயம் தாழ்த்தப்படும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி பேசினார். அதுக்கு அர்த்தம் பிதா வேற குமாரன் வேற கிடையாது. மாறாக மனுஷனாய் வந்திருக்கிறதுனால
ஆமென் தன்னை மகிமைப்படுத்தாதபடி பிதாவை மகிமைப்படுத்தினார். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளா இருக்கிறதுனால நாம் அவரை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ ஜீசஸ். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை டைரக்டா மகிமைப்படுத்த முடியாது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவரை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய மகிமை அப்படிப்பட்டது. பிதாவின் மகிமை எப்படிப்பட்டது? அது நெருங்க கூட முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நம்ம கிட்ட போக முடியாது. அந்த மகிமையை நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துவதற்கு தான் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமிக்கு வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனை ஒவ்வொரு காரியத்திலும் மகிமைப்படுத்தி வாழ்ந்தாரோ அதே போலத்தான் நீங்கள் உங்க மூலம் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த பூமியில மகிமைப்படணும். கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்க வாழணும். கர்த்தருக்கு நறுமணமா நீங்க ஜீவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இடத்துலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எந்த இடத்துலையும் கர்த்தரை உயர்த்தணும். எந்த இடத்துலையும் கர்த்தரை வாழ்த்தணும். கர்த்தர் உங்கள் மூலம் ஆமென் ஸ்தோத்திரம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்மில் பிதா மகிமைப்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடியும் போது நாம் பிதாவில் மகிமைப்படுவோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்போ மகிமைப்படும்? நாம் அவரில் எப்போ மகிமைப்படும்? நம்ம ஓட்டம் ஜெயமாக முடிஞ்சிச்சுன்னா, அவர் வரும்போது நம்ம கல்ற திறந்துச்சுன்னா ஆமென் சொல்லுங்க. டைல்ஸ் போட்டு கட்டுவீலோ இல்லை யாரும் உடைக்க கூடாதபடி காங்கிரீட் போடுவீலோ என்னவும் போட்டு உங்கள் கல்ற என்ன பண்ணிடுங்க? கட்டிக்கிடுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனா ஆமென் ஆனா ஆண்டவர் வரும்போது கல்ற திறக்கலைன்னா அப்பவும் காங்கிரீட் போடக்கூடாது. அப்படிதானே? ஸ்தோத்திரம். அதுக்காக யாரும் போய் அங்கே காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு கொஞ்சம் இடம் தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு பழக்கம் அப்படியே வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அது என்னென்னு போட்டாலும் ஒரு நாள் முடியும் போது எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு அதுக்கு மேலே தான் வைக்க போகிறோம். அது ஆமென் ஸ்தோத்திரம். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். அதை முதல்ல எதுக்கு ரூபாயை போட்டு செலவு பண்ணணும். ஆமென் ஸ்தோத்திரம். அதனால் கொஞ்சம் ஞானமாக என்ன பண்ணிவிடும்? நடந்துக்கிடும். என்ன? ஆமாம். டைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. டைல்ஸு மார்பிள் எல்லாம் போட்டு ரொம்ப வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆமாம். அது எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம். வரிசையாக நிரம்பி வந்த உடனே மறுபடியும் முதல்லேருந்தே ஒன்றா என்ன பண்ணுவோம்? ஆரம்பம் சொல்லிடுறேன். பிறகு சங்கடப்படக்கூடாது பிந்தி. ஆமென். வரிசையாக என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றையா தட்டி தான் அதில் தான் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஹைட்டை குறைச்சி ஒவ்வொன்றே வைப்போம். அல்லேலூயா. அது வர ஆமென். ஆமாம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அது இதான் நடக்கும். இதுதான் சட்டம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆகையினால சபைக்கு நான் என்ன பண்ணிடுறேன்? இந்த காரியத்தின் மூலம் இதையும் தெரிவிச்சு கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சரி. எப்படியோ ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணணும் சொல்லுங்க? திறக்கணும். கல்லறை திறக்கணும். திறந்தா தான் என் ஓட்டம் ஜெயத்துடன் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் ஓட்டம் எப்படி? என் ஓட்டம் ஜெயமாய் முடிஞ்சிருக்குங்கிறது எதில் தெரியும்? என் கல்லறை திறக்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. என் கல்லறை திறக்கலை அப்படின்னு சொன்னால் நான் பிதாவில் மகிமைப்பட முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என்னில் தேவன் இந்த பூமியில் மகிமைப்படலை. என் கல்லறை திறக்கலைன்னா நான் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், உயிர் வாழ்ந்த நாட்களிலே என் மூலம் கர்த்தர் இங்கே மகிமைப்பட்டிருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பூமியில பிதாவை மகிமைப்படுத்தினதுனால மரித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பிதாவில் அவர் மகிமைப்பட்டார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப நான் உயிர்த்தாத்தான் நான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபம் அடைந்து ஆமென் மனவாட்டியாய் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் ஆமென் என்னில் பிதா இந்த பூமியில் மகிமைப்பட்டிருக்கிறார், நான் அவரை இந்த பூமியில் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா
ஆமென். நான் அவரை என்ன பண்ணல, மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழல. நான் என் சுய மகிமையைத்தான் நான் தேடி இருக்கிறேன். என் சுய பிரஸ்தாபத்தை தான் நான் ஆடி இருக்கிறேன். என் பேர் வெளியே வரணும், என்ன 4 பேர் புகழணும், என்ன தூக்கி வச்சு கொண்டாடணும், எனக்கு ஒரு தலைவர் பதவி கிடைக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு அந்த பொறுப்பு வேணும், இந்த பொறுப்பு வேணும், அந்த பருப்பு வேணும்னு சொல்லி, ஆமென், ஸ்தோத்திரம், என் பிரஸ்தாபத்துக்காக நான் ஓடிட்டு திரிஞ்சேன்னு சொன்னா, ஆமென், என் கல்லறை ஆண்டோடைய வருகையில திறக்காது. ஹலோ, உங்களை பிரஸ்தாபப்படுத்தாதீங்க, உங்களை விளம்பரப்படுத்தாதீங்க, உங்களை உயர்த்தாதீங்க, உங்களை மேன்மைப்படுத்தாதீங்க. உங்க மூலம் உங்களை உண்டாக்குனவர் எந்த இடத்துலையும் மகிமைப்பட்டுட்டே இருக்கணும். நீங்க கர்த்தருக்கு நறுமணமா இருந்துட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணுமே தவிர நீங்க மகிமைப்படக்கூடாது. நீங்க மகிமைப்படுறது இங்க இல்ல. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை கர்த்தர் இங்க மகிமைப்படுத்தல இல்ல. ஆமென். நீங்க மெய்யான மகிமை அடைய போகிறது உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில தான் நீங்கள் மகிமை அடைவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது வரைக்கும் நாம் ஆமென், ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு, பிரதானமான அழைப்பு. முதல் அழைப்பு இதுதான். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் கடைசி வரைக்கும் நடந்து கொள்ளணும், ஜாக்கிரதையா நடந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமம் உங்க மூலம் தூஷிக்கப்பட்டுறக்கூடாது. ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் ஆமென், ஸ்தோத்திரம், என்ன பண்ணிடக்கூடாது, தூஷணம் அடைந்திடக்கூடாது, அவமதிக்கப்பட்டுறக்கூடாதபடிக்கு மற்ற ஜனங்கள் மத்தியில் வாழும் பொழுது எல்லா காரியத்திலும் கவனமா இருக்கணும். எதை யோசிச்சாலும் உங்களுக்காக யோசிக்காதீங்க. கர்த்தருடைய நாமம் இதில் தூஷிக்கப்பட்டுருமோ, ஐயோ இதில் கர்த்தருடைய நாமம் ஆமென் அவமானப்பட்டுருமோ, ஐயோ இதில் கர்த்தருடைய நாமம் ஆமென், ஸ்தோத்திரம், அவமதிக்கப்பட்டுருமோ, தூஷிக்கப்பட்டுருமோ, இப்படித்தான் யோசிச்சு அதெல்லாம் நீங்கள் விட்டு விலகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 16:12. ஆறாம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இங்கே வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பு பார்த்தீங்களா? உங்க அழைப்பு என்ன? ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் என்ன பண்ணு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, கீழே பாருங்க, அதற்காக அழைக்க அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நல்ல அறிக்கை பண்ணணும் அநேகருக்கு முன்பாக. ஆமென் சொல்லுங்க. இதுதான் நம்முடைய அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல போராட்டம் போராடணும். போராட்டம் உண்டு. விசுவாசிகள் வாழ்க்கையில போராட்டம் கண்டிப்பா உண்டு. போராட்டம்னா நீங்க நினைக்கிற போராட்டம் கிடையாது. ஆவிக்குரிய போராட்டத்தை தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆவிக்குரிய போராட்டம் உண்டு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த போராட்டம் நீங்க என்ன பண்ணி ஆகணும், போராடணும். அல்லேலூயா. அந்த போராட்டத்தை நீங்க போராடி ஆமென், அது நல்ல போராட்டம். அந்த போராட்டத்துல ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை நீங்க என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம், பற்றி கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவனை கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், பற்றி கொள்ளணும். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்க அழைப்பு ஆமென், ஸ்தோத்திரம், இதுதான். நல்ல போராட்டம் போராடி நித்திய ஜீவனை நீங்க பற்றி கொள்ளணும். அநேகருக்கு முன்பாக, சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமைப்படுத்தணும் கர்த்தரை. அநேகருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க அதுக்கு தான் அழைக்கப்பட்டீங்க. மறந்துடக்கூடாது. நீங்க உலகத்தான போல வாழக்கூடாது. உலகத்துக்குள்ள போகும்போது உலகத்தான் போரே மாறிடக்கூடாது. நீங்க எங்க இருந்தாலும் என்னுடைய அழைப்பு வேற, நான் வேற. என் மூலம் கர்த்தர் மகிமைப்படணும். என் நடக்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை நீங்க உலகத்துக்குள்ள வேலைக்கு போறவங்களா இருக்கலாம்.
உங்க கூட வேலை செய்கிற எல்லாமே உலகத்தாராக இருக்கலாம், உலக காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஹலோ விசுவாசிகள் கவனமாக இருக்கணும். ஆமென். ஒருவேளை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை, ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, அங்கே எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்குது. ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்குது இல்லை, அங்கே எல்லாம் உலகத்து பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் வாயை திறந்தாலே என்ன கதை விடும் சொல்லுங்க? என்ன கதை விடும்? சினிமா கதை விடும். அல்லேலூயா. சினிமா கதை விடும், தேவையில்லாத கதைகளை விடும். அங்கே அந்த பிள்ளைகளோட சேர்ந்துட்டு நம்மளும் 4 சினிமா கதைகள் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி அது அந்த ஹீரோ தெரியுமாடி, அந்த ஹீரோ தெரியுமாடி, அவன் இந்த படத்தில் இப்படி நடிச்சாண்டி, இந்த படத்தில் அப்படி நடிச்சாண்டி அப்படிங்கும். அல்லேலூயா. அந்த பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. அந்த இடத்த காலி பண்ணிடணும். அல்லேலூயா. உனக்கு ஒன்றுமே தெரியக்கூடாது, அங்கே ஒன்றுமே நீ பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒன்னால கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் அங்கே ஏதாவது பேச முடியும்னா பேசணும். அப்படி பேசினா கண்டிப்பாக எல்லாம் உன்னை பகைக்கத்தான் செய்யும், உன்னை நேசிக்காது, உன்னை வித்தியாசமாக தான் பார்க்க ஆரம்பிக்கும். வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஆண்டோடைய நாமம் மகிமைக்காக பேச முடிஞ்சா தைரியம் இருந்தால் பேசு. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ணாத, எதையுமே பேசாத. நீ ஆவிக்குரியவனுங்கிறத நீ ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டும் கிடையாது, வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற சக வேலையாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உலக கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, உலக காரியத்தை பேசி சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஆண்டவருக்கு தெரியாது, ரட்சிப்பை பற்றி தெரியாது, வசனத்தை தெரியாது, சத்தியத்தை தெரியாது. அவன் உலக காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். அவன் கூட நம்ம சார்பில் 4 பேசுவோமே, ஏதோ ஆமென் நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவையெல்லாம் பேசுகிற அப்புறம் நம்ம பேசாமல் இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தளபதி இந்த தளபதின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, எந்த தளபதியும் பற்றி பேசிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரே தளபதி யார் தான் சொல்லுங்க பார்ப்போம்? இயேசு கிறிஸ்து நம் தளபதி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம், அவர் தான் நம்ம ஸ்தலபதி. கையை உயர்த்திவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் நம்ம நடத்துகிறவர். நம்ம அவரை பற்றி தான் பேசணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம உலகத்தானை பற்றி பேசுறதுக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, நம்மளை கர்த்தரை அழைக்கலை. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு அவர் தான் எல்லாமே. அவரை குறித்து 4 வார்த்தை பேச முடியுமா, மகிமைப்படுத்த முடியுமா? பேசு. இல்லை ஆமாம் எனக்கு அந்த தைரியம் இல்லை, அவன் பேசாத. அப்போ என்ன பேசாத? ஒன்றுமே பேசாத, உலகத்தையும் பேசாத. ஆமென். மகிமைப்படுத்த முடிஞ்சா மகிமைப்படுத்து, இல்லைன்னா பிசாசை மகிமைப்படுத்தக்கூடாது. உலகத்தை மகிமைப்படுத்தும் போது யாரை மகிமைப்படுத்துகிறோம்? உலகத்தை குறித்து நான் பேசும்போது, உலக காரியத்தை குறித்து நாம் பெருமையாய் பேசும்போது, அவன் ஒரு ஆவிக்குரியவன் பேசினா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பிசாசை மகிமைப்படுத்தணும்னு அர்த்தம். அது கர்த்தருக்கு பிடிக்காது. நம்ம மகிமைப்படுத்துறதா இருந்தால் யாரை மட்டும் தான் மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆமென் ஸ்தோத்திரம். வாங்கினால எல்லாரும் கேட்பாங்க, இது எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஊழியக்காரன் தான், ஆனால் மனுஷன் தானே. ஸ்தோத்திரம். அப்போ கேட்கும்போதெல்லாம் அதை பெருமையாக பேசுவேன். அல்லேலூயா. நல்ல வண்டி பார்த்துருங்க, இதே மாதிரி வண்டி வாங்குங்க, மற்ற லோக்கல் வண்டியெல்லாம் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க, இதுதான் நல்லா உழைக்கும், நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவேன், அதை குறித்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சமீபத்தில் அதில் ஒரு சவுண்டு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு வண்டியில். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. கிறுக்கு பொறுக்குன்னு அது போகும்போது ரோட்டில் போனால், நம்ம வண்டி போனாலே பாஸ்டருக்கு வண்டி போகுதுன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு அதுலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். நானும் என்னெல்லாமோ பார்க்க தான் செய்யணும். கம்பெனி கொண்டு போகிறதுக்கு டைம் கிடைக்கல எனக்கு. ஆண்டவருக்கு டைம் தரவே இல்லை. நீ இந்த சவுண்டோடய 1 மாதம் ஓட்டுவாயாகன்னு விட்டார் போல. அல்லேலூயா. இப்போ இந்த சவுண்டை வச்சுக்கிட்டு தான் கடந்த 1 மாத காலமாக, 1 மாதமா 1.5 மாதமா 1 மாத காலமாக ஸ்தோத்திரம் இந்த மங்கம்மாள் சாலை, ஆறாமலி, குருசடி இந்த தெருவுக்குள்ளோடலாம் போகும்போது கேவலமாக இருக்கும். இந்த பைபாஸில் போகும்போது பக்கத்து வண்டிக்காரெலாம் திரும்பி என்ன சவுண்டு அப்படின்னு பார்ப்பான். எங்களுக்கு அப்படியே நேராக பார்த்துட்டு போவோம். அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமாம், இது ஏன் வந்துச்சு ஆண்டவரே? மற்ற வண்டிலாம் என் கூட வாங்கின மற்ற வண்டிலாம் நல்லா தான், அதெல்லாம் சவுண்டு போடாமல் தான் போகுது. நான் வாங்கின வண்டி மட்டும் என்ன போடுது, சவுண்டு போடுதுங்கும்போது அப்போ எனக்கு உணர்த்தப்பட்டது என்னன்னு சொன்னால், நீ இந்த வண்டியை ரொம்ப மகிமைப்படுத்தினாய். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வண்டியை என்ன பண்ண, நீ விளம்பரப்படுத்தினாய். இந்த வண்டியை ரொம்ப பிரபலமாய் பேசினாய். ஆமென் ஸ்தோத்திரம். ரொம்ப பெருமையாக பேசணும், சூப்பர் வண்டி அப்படின்னு. அப்போ அது கூட ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது,
சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு ரொம்ப அவ்வளோ எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு பாருங்க. இன்ஃபீரியாரிட்டியில் என்னது ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதை பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பொசசிவ்னஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதோ? இப்போ ஸ்தோத்திரம், கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க. ஆமே. இப்போ கல்யாணம் ஆன பிறகு மனைவிக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் கணவன் என் கூட மட்டும்தான் என்ன பண்ணணும், பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் கூட மட்டும்தான் அவர் ரொம்ப பேசணும், ரொம்ப நேரம் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் அவர் ரொம்ப அன்பாக இருக்கணும். இப்படி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். இந்த கணவன் சப்போஸ் யார்கிட்டயோ ஒரு சகோதரிகிட்ட தற்செயலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரு தப்பாக ஒன்றும் பேசலை, சரியா? ஏதோ ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருந்தாலும் இந்த பொசசிவ்னஸ் இருக்கிற சகோதரி, இந்த சகோதரிக்கு தான் அந்த நோய் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நோய் இல்லை, இது ஒரு அதிகப்படியான அன்பு. அதிகப்படியான அன்பு சொல்லுங்க பார்க்கலாம். என்னது அது? ஓவர் அன்பு. அந்த ஓவர் அன்பு இந்த சகோதரிக்குள்ள இருக்கிறனால இந்த சகோதரன் வேற ஒரு ஸ்திரீட்ட பேசிட்டு இருந்து அதை பார்த்துட்டே இருக்கும். ஒன்றும் தெரியாத போலே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கும். வீட்டுக்கு போன பிறகு ஆரம்பிக்கும். அல்லேலூயா, உங்களுக்கு அவகிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு அப்படி கேட்கும். ஏம்மா தெரிஞ்சாலு ஒரு பேசினா பேசக்கூடாதா? அது என்ன உங்களுக்கு அந்த அப்படி ஒரு பேச்சு? சிரிச்சு சிரிச்சு என்ன கொனட்டி பேசுறீங்க அப்படின்லாம் சொல்லும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த என்னப்பா எப்பா இனி ஒரு நாள் ரோட்டில் ஒரு பொம்பளைட்டு நம்ப மாட்டேன், பேச மாட்டேன்ப்பா நான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு இது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. இப்படி ஒரு நோய் உண்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது அதிகப்படியான அன்புனால வந்த பிரச்சனை. சந்தேகம் கிடையாது. இதுக்கு பேர் என்ன கிடையாது? சந்தேகம் கிடையாது. தன் வீட்டுக்காரர் தான்ட்ட மட்டும்தான் என்ன பண்ணணும், பேசணும். தன் மனைவி என்ன மட்டும்தான் ஆமென் ஸ்தோத்திரம் நேசிக்கணும், என்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான அன்பு வந்தது தான் அதுக்கு காரணம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன், ஆண்டவருக்கும் நம்ம மேல அப்படி ஒரு இது இருக்குமோ. அதனால தான் உலகத்தை நம்ம மகிமைப்படுத்துறது அவருக்கு என்ன பண்ணல, உலகத்தை பற்றி பேசுறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமே ஸ்தோத்திரம். அவர்கிட்ட தான் பேசணும், அவரை தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா ஆமேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவரும் அப்படி குறைஞ்சவரில் பாருங்க, நமக்காக தன் சொந்த குமாரனையே பாராமல் நமக்காக தந்திருக்காரு இல்லையா? அப்போ அவர் எதிர்பார்க்கத்தானே செய்வார். ஆமாவா இல்லையா? உயிரையே தந்தவர் எதிர்பார்க்கத்தனமா செய்வாரு, அப்படித்தானே இருப்பாரு. அதனால அதை அனுசரித்து நம்மளும் என்ன பண்ணிக்கணும், ஸ்தோத்திரம், அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை மட்டும்தான் உயர்த்தணும், அவரை மட்டும்தான் வாழ்த்தணும். உலகத்தில் யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, பெருமையா பேசிடாதீங்க. பிள்ளைகளை கூட சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற பிள்ளைகள் தான், உங்க வீட்டுக்காரர் தான், உங்க மனைவி தான். உங்க மனைவியை கூட என்ன பேசுறாங்க, பெருமையா 4 பேர்ட்ட சொல்லுங்க, வாயை திறந்து பெருமையா பேசுறாங்க. பேசின நாள்ல தலைகளை மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பேசுற வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு அப்படி சொல்ற அளவுக்கு ஆயிரும். என்னைக்கு இந்த மனுஷனை குறித்து கொஞ்சம் பெருமையா பேசணும், அன்னையே தலைகீழ ஆயிட்டாரே ஆண்டவரேங்கிற மாதிரி. ஆமே சோதரி. ஏன் பேசுனீங்க? அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால ஆமீன் கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை அவருக்கு செஞ்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால அது நடக்குது. அப்படி கர்த்தரை தான் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம், மகிமைப்படுத்தணும் எதிலையும். ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்படி அந்த வசனம் சொல்லுகிறபடி சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்களா என்ன பண்ணணும் இருக்கணும். நல்ல அறிக்கை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அறிக்கைனா என்ன? நல்ல அறிக்கை என்ன? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை தான் என்ன பண்ணணும், அதான் நல்ல அறிக்கை. பூமியில் வேற ஒரு அறிக்கையும் என்ன குறித்து நீங்கள் சொல்றது நல்ல அறிக்கை கிடையாது. உங்களை குறித்து நான் சொல்றது நல்ல அறிக்கை கிடையாது. ஒரு பொருளை குறித்து நான் ஆமேன் ஸ்தோத்திரம் பிரபலமா ஃபேமஸா புகழ்ந்து தள்ளி பேசுறது நல்ல அறிக்கை கிடையாது. அதெல்லாம் அமையணும் நல்ல அறிக்கை கிடையாது. தேவன் ஒருத்தர் தான் நல்லவர். அப்போ அவரைத்தான் நான் அறிக்கை இடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவரைத்தான் சாட்சிகளுக்கு முன்னால் சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் நல்ல அறிக்கை. இதுதான் நம்முடைய அழைப்பு. கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நம்முடைய அழைப்பு என்னன்னு? எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற சரி சரி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திர கர்த்தரை நம்ம எப்படி மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்,
அப்படின்னா கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அங்கே கவனிங்க, ஸ்தோத்திரம். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம அழைப்பு என்ன கவனிங்க, நம்ம அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளணும். அப்படி தானே? எதுக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளணும்? அழைப்புக்கு பாத்திரவானா நடந்து கொள்ளணும். இப்போ நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், இங்கே நம்ம பார்க்குறோம், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு பாத்திரவான்களாக என்ன பண்ணணும், நம்ம நடந்து கொள்றதுக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மணவாட்டி சபை ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மணவாளன் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஏன் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், ஏன் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா, நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், நம் மணவாளன் பரிசுத்தர். ஸோ நம்மளும் பரிசுத்தர்களாக தான் இருக்கணும். பிசாசுக்கு அப்படி இல்லை, பிசாசு அசுத்தன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு அசுத்தம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அசுத்தமே உருவானவன், அருவருப்பே உருவானவன், அவன்கிட்ட நன்மை ஒன்றுமே கிடையாது. அப்போ அவனுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அதே போல் அவன் சுவாபம் அப்படியே அச்சு பிசுறாம அவன் ஸ்தோத்திரம் அவனை போலயே இருக்கிற பிள்ளைகளை அவனுக்கு பிடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை போலயே இருக்கிற பிள்ளைகள்னா யாரு சொல்லுங்க, வாயத்தரன். பிசாசனுடைய அத்தனை சுவாபமும் அத்தனை பொல்லாத குணமும் அத்தனை பொல்லாத பாவ பழக்க வழக்கமும் இருக்கிற ஒரு நபர் யாருடைய பிள்ளை? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்க? சொல்ல மாட்டீங்களா என்ன? அந்த வழக்கம் உங்க பேச்சில் கிடையாதா? பேசுறோம்ல, தாயை போல பிள்ளைன்னு ஏன் சொல்றீங்க? தாயினுடைய சுவாபம் அப்படியே பிள்ளைகிட்ட இருக்கு. தகப்பனை போலயே இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? ஸ்தோத்திரம், தகப்பன்ட்டு செய்ய இருக்கிற அதே குணம் இந்த பிள்ளைகிட்ட இருக்குன்னு சொல்றீங்க. அதே போலதான் நம்மை அழைத்தவர் ஆமென் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தரா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதான் நம்முடைய அழைப்பு. அதுக்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அசுத்தம் நம்மிடத்துல காணப்படும் போது நாம் யாரா மாறிடுறோம்னா, பிசாசுடையவர்களாய் மாறி விடுகிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நம்மளை கர்த்தரை அழைச்சிட்டு போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே, தரிசிக்க முடியாது. இந்த பூமியிலே நீங்க ஆண்டவரை தரிசிக்கணும், உங்க ஜெபத்துல தரிசிக்கணும், உங்க வாழ்க்கையில ஆண்டவரை தரிசிக்கணும். அது மாத்திரம் அல்ல, இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடியும் போது நீங்க ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரை சந்திக்கணும். அப்படின்னு சொன்னா நீங்க பரிசுத்தத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கீங்கிறத மறந்துடக்கூடாது. உங்க அழைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க வாயை திறந்து, பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. சிம்சோனுடைய அழைப்பு என்ன தெரியுமா? நசரேயன். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நசரேயன் என்கிற அந்த பாயிண்ட்டுக்கு விளக்கம் பரிசுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இருந்தாலும், அந்த தேசத்துல எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தாலும், ஆமேன் ஸ்தோத்திரம், இந்த ஒரு பிள்ளை இது நசரேய விரதத்திற்காய் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளை. இதனுடைய அழைப்பு நசரேயன். சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு என்னது? நசரேய விரதம் அழைப்பு. நசரேயன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, அவன் நிறைய காரியங்களுக்கு விலகி இருப்பான், நிறைய பாவங்களுக்கு விலகி இருப்பான். மற்ற பிள்ளைகளை போல அவன் இருக்க மாட்டான். மற்ற பிள்ளைகள் வளர்றது போல இவன் வளர்த்து இருக்காது. இவன் விசேஷமானவனா இருப்பான். இவன் திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டான். இவன் செத்த பிரேதங்கள் அண்டைக்கு இவன் போகக்கூடாது. இவனுடைய தலை முடி என்ன பண்ணக்கூடாது? அவன் துண்டிக்கப்படக்கூடாது. சபரகம் பத்தி அவன் தலையில படக்கூடாது. இப்படி மற்றவர்களை விட இவன் ஸ்தோத்திரம் வித்தியாசமானவன். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க அழைப்பு அப்படித்தான். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்களில் நீங்கள் விசேஷமானவர்கள். உங்க அழைப்பு சிம்சோனுக்கு ஒத்த அழைப்பு தான். எப்படி சிம்சோன் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தானோ, அவன் தனிப்பட்ட முறையில் அவன் தனிப்பட்டவனா இருக்கணும், மற்ற ஜனங்களை போல அல்ல, அவன் விசேஷமானவனா இருக்கணும். அப்படி அழைக்கப்பட்டிருந்தான். அதே போலதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த சிம்சோன் தன் அழைப்பை என்ன பண்ண மறந்தான். செத்த பிரேதங்கள் அண்டைக்கு போகக்கூடாதுங்கிறது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிபந்தனை. ஆனா நம்மால் என்ன பண்ணாரு? ஒரு சிங்கம் செத்து கிடந்துச்சு, இவர் தான் கொண்டு போட்டிருந்தான். ஒரு நாள் அதே வழியில ஒரு நாள் போகும்போது அந்த செத்த சிங்கம் எலும்பு கூட்டுக்குள்ள ஸ்தோத்திரம் ஒரு தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூடு எடுத்து என்ன தேனை பிழிஞ்சு என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. அல்ல இல்லையா சொல்லுங்க. போச்சா? ஆமே.
அப்போ பாத்திரவானா நடந்து கொள்ளணும். உன் அழைப்புக்கு பாத்திரவானான்னு இருக்கணும்ப்பா. நீ உன் அழைப்புல ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் இஷ்டத்துக்கு நடக்கிறார். தாய் சொல்றாங்க, எப்பா ஆமென் ஸ்தோத்திரம், நம் இனத்துல பிள்ளைகள் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமென். அது வேற, அது விக்கிரகங்களை வழிபடுறது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? அது வேறப்பா, அவங்க அழைப்பு வேற, அது பிறப்பாலே வேற ஜனம். அதை நீ பார்க்காத. உனக்கு நம் இனத்துல இருக்கு, நம் ஜனத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிம்சோன் சொன்னாரு, இல்லம்மா, எனக்கு அந்த பெண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் என் கண்களுக்கு எப்படி இருக்கிறா? இனிமையாய் அருமையாய் இருக்கிறாள், அழகாய் இருக்கிறாள், என் கண்களுக்கு பிரியமாய் இருக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சொல்லியிருக்கு அந்த வசனம். எப்படி சொல்லியிருக்கு? என் கண்ணுக்கு பிரியமா இருக்கிறாள்னே சொல்லியிருக்கு. அதனாலதான் கடைசியில் என்ன போச்சு? அந்த கண்ணு தான் போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது யார கண்ணுக்கு பிரியமானதை பார்க்கற அழைக்கப்பட்டிருந்தாரு? கர்த்தருடைய கண்களுக்கு பிரியமானபடி நடக்க ஒன்னு அழைச்சா, நீ யார் கண்ணுக்கு பிரியமானபடி வாழ்ந்த? உன் கண்ணுக்கு பிரியமானபடி நீ ஜீவிச்ச. கர்த்தர் பல முறை எச்சரித்தார், ஆள் கேட்கல. நம்மளை மறுபட்ட ஆளா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்படி எதெல்லாம் அவனுக்கு அழைக்கப்பட்டவன், அவன் விசேஷமானவன், தாயின் கற்பத்தில் இருக்கும்போது அவன் அபிஷேகப்பட்டவன். ஆமென். அதுக்கு பாத்திரமான அவன் நடக்கணும், நடக்கல. அதனால முடிவு எப்படி இருந்துச்சுன்னா சோக முடிவு. அல்லேலூயா சொல்லுங்க. திரைப்படம் எப்படி முடிஞ்சு? சோகமா முடிஞ்சு. 6 வாரத்தோடு முடிய வேண்டிய திரைப்படம் எப்படி முடிஞ்சிச்சு? ரொம்ப சோகமா. எல்லாரையும் சிலர்லாம் அப்படிதானே அழுதுட்டு எஞ்சி போவ. அல்லேலூயா. அந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா, அழைப்புக்கு பாத்திரவானாய் சிம்சோன் நடந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம ஒண்ணு கவனிக்கணும், விசுவாச பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ரொம்ப நிர்விசாரம் அந்த பூமியில வாழக்கூடாது. ஆமென். உங்களுக்கு அழைப்பு என்னங்கிறத கவனிச்சுக்கணும். நீங்க யாரு? உங்களை எதுக்கு ஆண்டவர் அழைச்சார்? எதுக்கு உங்களை ரட்சித்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எதுக்கு ரட்சித்தார்? ஆமென். அங்க நிறைய, இங்க இடம் இல்லை, இங்க இடம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால அங்க இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் கொஞ்சம் எங்க போங்க அப்படி அழைச்சாரு. ஹலோ, எங்க இருந்து? பாரம்பரியத்தை இந்த விக்கிரக ஆராதனையில் இருந்தோம். ஆமென். ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருந்தோம். ஆண்டவர்னு சொல்ல முடியாது அது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க இருந்து இவங்களை அழைச்சார் இல்லையா? அதை பிரித்து எடுத்தார் இல்லையா? பிரிச்சு எடுத்து எதுக்கு பிரிச்சு எடுத்தாரு? அங்க இடம் ரொம்ப ஓவர் ஆயிட்டு, ஃபுல் ஆயிட்டு, இங்க போங்க அதுக்கா? இல்ல, பரிசுத்தமா வாழ்றதுக்கு அழைச்சார். நம்ம அழைப்பு பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா இல்லையா சொல்லுங்க. அப்ப பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகையினால அவரை தரிசிக்கணும்னா நீங்க பரிசுத்தமா இருக்கணும். ஆக அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் என்ன பண்ணணும்? அந்த பூமியில நாம் நடந்து கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 1:2. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற அனைவருக்காக கவனிச்சிங்களா இந்த வார்த்தையை? என்ன அழைப்புன்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம அழைப்பு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் ஆனவர்களுக்கு அழைப்பு கொடுக்கல. ஹலோ, பரிசுத்தவான்கள் ஆனவர்களுக்கு அழைப்பு இல்லை, பரிசுத்தவான்கள் ஆகும்படி தான் அழைச்சிருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, பரிசுத்தவான்கள் ஆகி கொண்டிருக்கிறவர்கள். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. அதனாலதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி வசனம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்போ என்ன நாடணும்? நீங்க என்ன தேடணும்? உங்க கவனத்தை எங்க வைக்கணும்னா, இன்னும் நான் எப்படி பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நான் எதிலெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நான் எந்தெந்த காரியங்களில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், இன்னும் நான் எந்தெந்த காரியங்களில் இன்னும் என்னிடத்தில் குறை உண்டுன்னு சொல்லி பார்த்து 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 என்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என் குறையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு விதமா இருந்துட்டு இன்னும் உலகத்தான போல் அசுத்தமா வாழ்ந்துட்டு இருந்தா, ஆமென் ஸ்தோத்திரம், காலம் வரும், ஒரு நாள் வரும், வரும் பொழுது ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டிய நம்முடைய ஓட்டம் தோல்வியில முடிந்துடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்க பரிசுத்தமாகிறவர்கள், உங்களை அதுக்கு தான் அழைச்சார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அசுத்தமாகிறவர்களை பார்க்க கூடாது, மற்றவனை பார்க்காதீங்க.
அவன் அப்படி செய்யறான், அவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், அவன் அதை குடிக்கான், அவன் அதை இதை பண்றான், அவன் அங்க போறான், இவன் இங்க போறான், அவன் அதை பார்க்கான், இவன் இதை பார்க்கான். அவன் வேறப்பா, அவன் இன்னும் அழைக்கப்படல. நீங்க பரிசுத்தவானாக முடிய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க கவனம் இன்னும் பரிசுத்தமாகறது தான் இருக்கணும், உலகத்தான பார்க்க கூடாது. அதான் சொல்லியிருக்கு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆமென். அவன் இன்னும் எந்தெந்த விதத்துலலாம் அசுத்தத்தை புதுசா படிக்கலாம், என்னென்ன பாவத்தை புதுசா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவன் தேடி தேடி அவன் அதுக்காகவே ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு பிசாசானவனு நிறைய கொடுத்துட்டு இருக்கான். உலகத்துல நிறைய புது புது பாவங்களை தயாரிச்சு அவனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கட்டு, அதை விடு, அதை நீ பார்க்காத. நீ வேற, நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படி அழைக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய அழைப்பு. இந்த அழைப்புக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3:1 சீக்கிரமா. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை என்கிற வார்த்தையை நாம பார்க்கிறோம். பரிசுத்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற பரிசுத்த சகோதரரை. ஹலோ, பரம அழைப்பு. இங்க 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய அழைப்பு என்ன? பரம அழைப்பு. சரியா? ஹலோ, மறந்துடவே கூடாது. நம்ம இங்க வாழ்றதுக்காக அழைக்கப்படலை. இங்க நம்ம காலகாலமாக வாழ போறதும் கிடையாது. இங்க ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டின பிறவே உடம்புல வரக்கூடிய பலவீனங்கள் அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போதே சீக்கிரம் போக மாட்டோமான்னு தோணும். ஆமென். இங்கே காலகாலமாக வாழ போகிறோம். ஆமென். இங்கே நம்ம வாழ்றதுக்கு அழைக்கப்படலை. இது டெம்பரவரி, இது பர்மனண்ட் கிடையாது. டெம்பரவரி வீடு. நமக்கு பெர்மனண்ட் ஒன்று இருக்கு, அது பரம அழைப்பு. அப்போ அழைக்கப்பட்டதே பரலோக ராஜ்யத்தில் வாழ்றதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம அழைப்பு உலகத்துக்கு அப்படி கிடையாது. உலகத்தானுக்கு பரலோகமே தெரியாது. அதனால அவன் இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு பணம் 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 பணத்துக்கு முன்னாடியே தெரியுமா, சேர்த்து வச்சுட்டு சேர்த்து போயிடுவான். அது இல்லையா சொல்லுங்க? சரியா? அது அவன் அழைப்பு, அவன் போட்டபடி. ஆமென். நம்ம அழைப்பு அப்படி கிடையாது. நம்ம அழைப்பு நித்திய அழைப்பு, பரம அழைப்பு. இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா எப்படி இருக்கணும்னா பரிசுத்த சகோதரர். யார் தான் அப்போ பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக மாற முடியும்? பரிசுத்த சகோதரரே, பரிசுத்தவான்கள், பரிசுத்தமா ஜீவிக்கிறவங்க, அவங்க தான் பரம அழைப்புக்கு என்ன பெற முடியும்? பங்கு பெற முடியும். நம்முடைய அழைப்பு பரம அழைப்புங்கிறத மறந்துடக்கூடாது. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கும் ரொம்ப கவலை. என்னது கவலை தெரியுமா? இம்மைக்குரிய கவலை தான் ரொம்ப இருக்கு உங்களுக்கு. இந்த உலக வாழ்க்கைக்கு தான் ரொம்ப கவலைப்படுறீங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் பிரசங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பாட்டே அதுக்காக வச்சிருந்தேன். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, அதெல்லாம் கர்த்தர் இதையும் அழிப்பார் அதையும் அழிய பண்ணுவார். ஆகாரமும் அழியும், அது சாப்பிட்றவங்க வயிறும் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமென். ஆகாரத்துக்காகவும் கவலைப்படாத, உடம்புக்காகவும் கவலைப்படாது. சாப்பாடும் அழியும், இந்த உடம்பும் அழியும். ஆத்துமா ஒன்று தான் அழியாது. அதனால ஆத்துமாவுக்காக கவலைப்படு. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய கவலை என்னன்னு சொன்னா இம்மைக்குரிய கவலை. உலக கவலை நிறைய படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனை தான் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கவலைப்படாதீங்க. ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா ரொம்ப கடன்காரங்களா மாறுவீங்க. நான் சொல்றது புரியுதா? ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா என்னவா மாறுவீங்க? கடன்காரனா தான் மாறும். அதனால ஸ்தோத்திரம். உங்க கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டு கர்த்தர் தர்றத வச்சு சந்தோஷமா அனுபவிக்க பழகணும். கர்த்தர் நடத்துற வழியில கர்த்தர் தர்றதை வச்சு என்ன பண்ணணும்? உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பழகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ணக்கூடாது? கவலைப்பட
அதுக்கு மிஞ்சி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் கவலை பிசாசுக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க கவலை யாருக்கு தீனி? பிசாசுக்கு அது தீனி, ஆகாரம் போட்டது போல. ஆமென். அவனுக்கு ஆகாரம் போட்டு அவனை கூப்பிட்டது போல. அவன் அந்த கவலையை என்ன பண்ணுவான்? நிவர்த்தி ஆக்குவான். அவன்கிட்ட அந்த வல்லமை இருக்கு. உங்க கவலையை போக்குற வல்லமை யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? பிசாசுகிட்ட இருக்கு. ஆனா அவன் நிவர்த்தி ஆக்குறது முடிவு எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமா இருக்கும். தற்காலத்தில் ஒரு விடுதலை இருந்த மாதிரி இருக்கும், தற்காலத்தில் நம்ம நினைச்சது நடந்தது மாதிரி இருக்கும், தற்காலத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் தந்த மாதிரி இருக்கும். ஆனால் முடிவில் மிகுந்த வேதனையும் துக்கத்தில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டிடுவான். அது பிசாசு பண்ற வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால விசுவாச பிள்ளைகள், நீங்க ரொம்ப கவலைப்படக்கூடாது. நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா அது பிசாசுக்கு அது ஆகாரம் போட்டது போல அவனுக்கு அதை பயன்படுத்திடுவான். உங்க கவலைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல வச்சுட்டு உங்களை அழைத்த அழைப்பில் நீங்க ஓடணும். நியமித்த ஓட்டத்தில் என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஓடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பரம அழைப்புக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத விசுவாசிகள் மறந்துடவே கூடாது. உலக கவலை வந்துட்டுனாலே போச்சு, கதை முடிஞ்சு. உங்களை பிசாசன உலகத்துக்கு அடிமையாக்கிடுவான். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவான். உங்களை அந்த பூமியிலேயே அரெஸ்ட் பண்ணிடுவான். ஸோ பி கேர்ஃபுல். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படி பரிசுத்த சகோதரராக இருங்க. உங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நம்ம எதுக்கு பரிசுத்தம் காத்துக்கொள்ளணும்? என் அழைப்பு பரம அழைப்பு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இங்கேயும் நம்ம பார்க்குறோம் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஹலோ. அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இனி நீங்கள் என்னவா மாறணும் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் என்ன யாராக மாறணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் அநேக நேரங்கள் என்ன ஆயிடுறாங்கன்னு சொன்னால் நிர்விசாரமாய் மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவீங்கன்னு சொன்னால் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்போது தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். நல்லா கவனிக்கணும். முதல்ல எஜமான் கொஞ்சம் பேரை அழைத்தார். ஆமென். போய் இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுங்க, அதற்குரியவர்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் போய் கூப்பிட்டா எல்லாரும் என்ன சொன்னாங்களாம்? சாக்கு போக்கு சொன்னாங்களே. எனக்கு அப்படி ஒரு வேலை இருக்குது, எனக்கு முக்கியமான காரியம் இருக்குது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஹலோ, நமக்கு தான் சொல்லியிருக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வேற யாருக்கும். அல்லேலூயா. உங்களை தான் சொல்லியிருக்கு. ஆமென். இன்னைக்கு ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகள் நாட்கள் செல்ல செல்ல என்னென்னா விசுவாசம் எல்லாம் வழி விலகி போயிடுது, சோர்ந்து போயிடுது. ஆமென். ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்த வைராக்கியம் இல்லை, அன்னைக்கு இருந்த ஆண்டவருக்கு மேலே இருந்த வாஞ்சை இல்லை, சாக்கு போக்கு சொல்கிற விசுவாசிகள். ஆமென். ஏன் சிஸ்டர் ஆராதனைக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆமென் சொல்லுங்க. சரி, நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். உண்மையாக இருந்தாலுமே ஆமென் ஸ்தோத்திரம், அது சொல்கிறதுக்கு நீங்கள் வழி வைக்கக்கூடாது. நோ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லாமல் உயிரே போகிற சூழ்நிலை வந்தாலும் இங்கே ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துடணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இப்படித்தான் அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? தங்கள் அழைப்பை உதாசீனப்படுத்துவார்களாம், அலட்சியம் பண்ணுவாங்களாம். ஆமென். அவர் அழைக்கிறாரு. இவங்க செலக்டட் பீப்புள்ஸ். இவங்க சும்மா தெருல கிடந்தவங்க கிடையாது. செலக்டட் பீப்புள்ஸ் தான் என்ன சொல்றாங்களாம்? ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஆமென், இப்படி சாக்கு போக்கு சொல்லும்போது ஒரு நாள் ஆண்டவருடைய நாள்லையும் இதே போல சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் போய் வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதுக்கு பிறகு உங்க ஸ்தானத்துல நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்பாராதவர்களை கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்ணிடுறார்? அவர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் கல்லுகளிலிருந்து ஆபிரகாமின் சந்ததியை உண்டாக்க வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொண்டாதான், உங்களை அழைக்கும் போதே நீங்க பயபக்தியோடு போயிருந்தா நீங்க பாத்திரவான்களாய் நடந்து கொண்டவர்கள் அர்த்தம். ஆமென். அதை உதாசீனப்படுத்தும் பொழுது அதற்கு நாம் அபாத்திரவான்களாய் மாறிவிடுகிறோம். ஆக ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் உங்க அழைப்புக்கு நீங்க பாத்திரவானா நடந்துக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட காலங்கள் வருஷங்கள் உருண்டு ஓடுறதுனால இந்த விசுவாசம் தேய்ந்து கொண்டே போகுது. அந்த வைராக்கியம் ஆண்டவருக்கு மேல இந்த வைராக்கியம் தேய்ந்துட்டே போகுது. அதனால ஆமென் ஸ்தோத்திரம், ஜெபத்தின் மேன்மை குறையுது, பரிசுத்தம் குறையுது, விசுவாசம் குறையுது, எல்லாம் குறைஞ்சு போறனால ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிடும் போது ஆமென் ஸ்தோத்திரம் இவங்க அதையும் அசட்டம் பண்ணிடுறாங்க. அல்லேலூயா.
அதையும் கூட நிர்விசாரமா எண்ணி இது ஆண்டவர் தான் அழைக்கிறாருங்கிறதே மறந்து அதுக்கும் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை பதில் சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. இது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய பின்மாற்றத்தை குறிக்கிறது. ஹலோ விசுவாச பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? இது எதை குறிக்குது? ஆவிக்குரிய பின்மாற்றம். ஆவிக்குரிய பின்மாற்றம் இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் ஆபத்து. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது அதே போல சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிடுவோம். அன்னைக்கு நம்ம அதே போல மாட்டிக்கிடுவோம். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். சுனாமி வந்துச்சு, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் எங்க இருப்பாங்க? எல்லாம் ஆண்டவருடைய ஆராதிக்கிற பயபக்தி உள்ளதெல்லாம் எங்க போயிருக்கோம்? சபைக்கு போயிருக்கோம். கொஞ்சம் அறகுறெல்லாம் எங்க போயிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தான் டூர் செட் பண்ணிருக்கு, பீச்சுக்கு போறதுக்கு இன்னைக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்? இன்னைக்கு சர்ச்சு உண்ட, சரி நம்ம என்ன ஒரு வாரமும் தவறாமையா போயிட்டு இருக்கோம், அடுத்த வாரம் பார்த்துடுவோம். அல்லேலூயா. அம்மா அப்படி இப்படி தானே போறோம், அதனால அடுத்த வாரம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கு ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதும் சிலதெல்லாம் எங்க போயிருந்து? பீச்சுக்கு போயிருந்து. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எல்லாம் குடும்பமா எல்லாரும் எப்படி இருப்போம். அதனால ஆமென் ஸ்தோத்திரம் இன்னைக்கு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, நீயும் வாயா அப்படிம்பாவ. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த நிர்விசாரம் இருந்துச்சு. நிர்விசாரம்னா அலட்சியம், ஒரு அலட்சிய போக்கு. அல்லேலூயா. அதனுடைய முக்கியத்துவம் தெரியாத சூழ்நிலை. அது ஏன் முக்கியம், அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியாம அதை கொஞ்சம் அலட்சியம், அசால்ட்டுன்னு சொல்லலாம். நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு அசால்ட்டா அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த அசால்ட்டு தான் நமக்கு ஆபத்தா மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதனால இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரை ஆராதிக்கிறத ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. ஏன்னா இது சாதாரணமானதான், இது சாதாரணமான விஷயம்தான். ஆனா இதே போல தான் ஆண்டோடைய வருகை இருக்கும். இதே போல சாதாரணமா தான் இருக்கும். அதையும் நம்ம அன்னைக்கு அசட்டை பண்ணியிருப்போம், அன்னைக்கு கைவிடப்பட்டிருப்போம். நினைத்திராத வேலையில தான் வருவார். எப்பவும் செய்யறது போல தான் ஒரு நாள் செஞ்சிருப்போம். அது நமக்கு புதுசானது இல்லை, அது அலட்சியத்தினால உண்டானது. ஆனா அந்த அலட்சியம் நமக்கு ஆபத்தா மாறி இருக்கும். அலட்சியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சின்ன அலட்சியத்துக்கு கூட என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் தான், கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. அழைக்கப்பட்டவர்களும் எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுவாங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் போதுதான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாற முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அஜாக்கிரதையாய் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாட் ஓன்லி சர்ச்சுக்கு வர்றதும் மட்டும் நான் சொல்லலை, சர்ச்சுக்கு வர்றதும் அதில் ஒன்று, ஆண்டவர் ஆராதிக்க வர்றதும் அதில் ஒன்று. அது மட்டும் போதாது, மற்ற எல்லா ஜீவியத்திலும், பரிசுத்த ஜீவியத்திலும், சாட்சியின் ஜீவியத்திலும் எல்லாத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். எதுலையும் நிர்விசாரம் இருக்கக்கூடாது. ஜெப ஜீவியத்திலையும் சரி, விசுவாசத்திலையும் சரி, பரிசுத்திலையும் சரி, பயபக்தியிலையும் சரி, எல்லாத்திலையும் ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம இருந்தோம்னு சொன்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டோன்னு அர்த்தம். பாத்திரவான்களாய் நடந்து கொண்டவர்களை தான் செலக்ட் பண்ணுவார். முதல்ல அழைச்சார், அதுக்கு பிறகு செலக்ட் பண்ணார். கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. ஆமென். ஆகையினால் செலக்டட் பீப்புளா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த செலக்டட் லிஸ்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேனே, ஒரு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது பொதுவான ஒரு அழைப்பு கொடுப்பாங்க, அதுல எல்லாரும் போயிருப்பான். அல்லேலூயா. மிலிட்ரியில் வேலை பார்க்கணுங்கிற எல்லாரும் என்ன பண்ணியிருப்பான், அந்த மிலிட்ரி ட்ரைனிங்காக போயிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா அவர்களாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அழைப்பு கொடுத்துருக்கு, அழைப்புக்கு வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வைங்களேன். ரட்சிக்கப்பட்டவன் எல்லாம் பரலோகத்துக்கு போவானா அப்படின்னா போகமாட்டாங்கிறதுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பலவிதமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. முதல்ல எழுத்து சம்மந்தமாக இருக்கும், அதுக்கு பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் ஹெல்த்து சம்மந்தமாக இருக்கும், எல்லா உடல் உறுப்புகளும் நல்லா இருக்கா. அதுக்கு பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸசைஸ், அந்த ரன்னிங், இந்த மாதிரிப்பட்ட உடல் தேர்வு அதில் இருக்கும். அல்லேலூயா. இதில் ஒவ்வொன்றிலையும் ஃபில்டர் பண்ண தகுதி இல்லாதவர்களை, பாத்திரவான்களாக இராதவர்கள் எல்லாம் என்ன பண்ண பண்ணுவாங்கன்னா வடிகட்டப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அழைக்கப்படும் போது 10,000 பேர் வந்திருந்தான். ஆனால் 10,000ல் எழுத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு 4,000 பேரும், எக்ஸாம்பிளே ஒரு 4,000 பேரும் ஃபெயிலு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப்பில் பார்த்தா அதில் ஒரு 3,000 பேரும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 7,000 போயிட்டா. இனி ஆமென் ஸ்தோத்திரம் எக்ஸசைஸ், ரன்னிங், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் பயிற்சியில் கொடுக்கும்போது
கொஞ்சம் உடல்ல நோய் இல்லாட்டாலும் நோஞ்சா மாதிரி இருக்கிறது, அது ஒன்றும் செஞ்சுக்கிடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதில் விரட்டி விட்டு மொத்தத்தில் ஒரு 1500 பேர், 10,000 எத்தனை பேர் எடுப்பாங்க? ஒரு 1000, 1500 இவ்வளோதான் செலக்ட் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது தாங்க ரட்சிப்புகம். ரட்சிக்கப்பட்டுட்டேன் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க, நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. நானும் அழைக்கப்பட்டவன் தான், நானும் அழைக்கப்பட்டவன் தான், நானும் மிலிட்ரிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மிலிட்ரி ட்ரைனிங்கில் தான் இருக்கும். ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இன்னும் யாரும் என்ன ஆகலை? செலக்ட் ஆகலை. இன்னும் யாரும் செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகிறது எப்போ தெரியும்னா அவருடைய வருகையில் தான் தெரியும். ஸோ பாத்திரவான்களாக நடந்தால் தான் செலக்ட் பண்ணப்படும். அதற்கு உரியவர்கள் பாத்திரவான்கள் அர்த்தம், அதுக்கு தகுதியானவர்கள். எல்லாத்துலையும் தகுதியாக இருக்கணும், எல்லாத்துலையும் தகுதியாக இருக்கணும், எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆகணும். அப்போ தான் செலக்ட் பண்ணுவார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருக்கேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. கேட்குற வசனத்தை உபதேசம் உங்களுக்கு டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. செலக்ட் பண்ணப்படுறதுக்கு டீச்சிங். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பணும், பரிசுத்தமாக வேண்டிய காரியங்களை பரிசுத்தமாகணும், விட வேண்டியதை விட்டு தான் ஆகணும். ஆமென். மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி தான் ஆகணும். ஆகி பரிசுத்தம் அடையும் போது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணப்படணும், அதான் முக்கியம். ஆகையினால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரம அழைப்பு, பரலோக ராஜ்யத்துக்கு செலக்ட் பண்ண போகணும். நம்ம எங்கே செலக்ட் பண்ணப்பட போகிறோம்? இங்கே இல்லை, அங்கே தான். அதனால தான் சொன்னேன், ஆண்டோட வருகை அல்லது நம்முடைய மரணம், அதுதான் நம்முடைய கடைசி. அதில் தான் செலக்ட் பண்ணப்படுவோமா படமாட்டோமாங்கிறது தெரியும். பாஸா ஃபெயிலா? அல்லேலூயா. ஹலோ, பாஸா ஃபெயிலாங்கிறது எப்போ தெரியும்? ஒன்று அவனுடைய வருகை, அப்படி இல்லைன்னா நம்முடைய மரணம். எப்படி ஓடி முடிச்சிய? மல்யுத்தம் பண்ணுகிறவன் எப்படி மரணமா? மல்யுத்தம் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். அவன் இஷ்டத்துக்குலாம் தெரு சண்டை போடுற மாதிரிலாம் போட முடியாது. இந்த ஃபைட் போடுற பார்த்துருக்கீங்களா? ஸ்டேஜில் நம்ம ஊரில் சண்டை போடுற ஆளை பார்த்துருக்கீங்களா? ஊரில் சண்டை போடுற ஆளை பார்த்துருக்கீங்களா? எப்படி சண்டை போடும்? கெட்டி பிடிச்சி உருண்டு காதை கடிச்சு துப்பி பிரண்டி முதுவெல்லாம் பிரண்டி சட்டையை கிழிச்சு, அப்படிதானே, கண்ணு மூக்கு தெரியாம கையில கிடைக்கிறது போல அடிக்கும். எது? தெரு சண்டை. அதே இது மல்யுத்தம் ஸ்டேஜில் கொண்டு விட்டு அங்கே அதே மாதிரி கெட்டி பிடிச்சி கடிச்சு உருண்டா ஓடுன்னு செவிட்டில் ஒன்று போட்டு ஓடலான்னு தட்டி விட்டுருவான். எங்கே வந்து என்ன சண்டை போட்டுட்டு இருக்கான்? கோவத்துக்கு இடம் கொடுத்து சில ஆட்கள் சில நேரம் சண்டையிலே கூட கோவம் வந்துடும். மல்யுத்த சண்டையில் வந்து அதிக கோவம் வரக்கூடாது. கோவம் வந்தாலும் உள்ளே வச்சு அதை அந்த முறைப்படி தான் காட்டணும். பாக்ஸிங் என்ன, பாக்ஸிங்கில் சில நேரம் அவன் மாதிரிப்பட்ட அடி அடிச்சிட்டான்னு சொன்னா கோவம் வரும் உச்சிக்கு. கோவம் வந்தாலும் உடனே பாக்ஸிங் எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு அவனை பிடிச்சி அப்படிலாம் அடிக்க முடியாது. அந்த கோவத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு அதையும் அந்த முறைப்படி தான் குத்தி காட்டணும். என்ன இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சி கைத்தோட சுற்றி வச்சு அவனை தான் பண்ண 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் மேட்ச்சில் டிங் 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 பெல் அடிச்சு டிஸ்குவாலிஃபைடு. ரூல்ஸ் தான். அப்போ அந்த உனக்கு கோபம் உள்ள இருந்தாலும் அதை நீ எப்படி தான் காட்டணும்? அந்த சட்டப்படி தான் அதை காட்டணும். அதே மாதிரி தான் விசுவாச பிள்ளைகள் நம்ம மல்யுத்தத்தில் இருக்கணும்னு வைங்களேன், சட்டப்படி மல்யுத்தம் பண்ணணும். சட்டம்னா என்ன சட்டம் சொல்லுங்க? என்ன இருக்கு? இதுதான் சட்டம். இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணணும்? வாழணும். இதான் நம்ம இதன்படி மல்யுத்தம் பண்ணா முடிசூட்டப்படுவோம். அல்லாமல் நானும் மல்யுத்தத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தாறுமாறான அடி அடிச்சா இது தாறுமாறான அடி, இது மல்யுத்தத்துக்கு சரியாக இங்கே ரூல்ஸ் இப்படி தான், டிஸ்குவாலிஃபைடு. மல்யுத்தம் முடிசூட்டப்பட மாட்டோம். ஒருவேளை நீங்கள் அடித்தாலும் கீழே விழுந்து செத்து கிடந்திருப்பான். நீங்கள் அடித்து தாறுமாறான அடியில் உங்கள்கிட்ட அடி வாங்கணும் எப்படி கிடந்திருப்பான் சொல்லுங்க? மல்யுத்தத்தை சொல்கிறேன். இங்கே போய் யாரையும் அடிச்சிடாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கீழே கிடப்பான், அவன் தோத்துட்டான், அவனை எந்திக்கவே முடியல. ஆனாலும் நீங்கள் அடித்தது முறைகேடான அடி, முறைக்கு அப்பாற்பட்ட அடி, அதனால முடிசூட்டப்பட மாட்டோம். சட்டத்தின்படி தான் நம்ம மல்யுத்தம். நமக்கு ஆண்டவர் வசனம் தந்திருக்க, உபதேசம் தந்திருக்க. இந்த உபதேசத்துக்கு உட்பட்டு, இந்த சத்தியத்திற்கு உட்பட்டு, இந்த வசனத்துக்கு உட்பட்டு நம்ம எதிராளியாக பிசாசனோடு யுத்தம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. ஜெயிக்கணும், முடிவில் நிற்கணும், கடைசி வரை நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. கடைசி வரை நிற்கணும். முடிவு பிறந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அழைப்பு
உங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் ஒரு கட்டு கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டு நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கிற கட்டு. இந்த கட்டுக்கு உட்பட்டு வாழ்வோம். பாத்திரவான்களாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அலட்சியங்களை மாற்றி போடுங்க, அஜாக்கிரதையை நீக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.